Hi friends, welcome to Chennai food. ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான நெய் ததும்பக்கூடிய மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டான நெய் மைசூர் பாக்கு செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1.5 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நான் நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். எந்த கப்பில் நான் கடலை மாவு எடுத்தனோ அதே கப்பு சைஸ் உள்ள கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் தான் 1.5 கப்பு நெய் எடுத்து நெய்யை நீங்கள் உருக்கி வச்சுக்கணும். இந்த மைசூர் பாக்குக்கு நம்ம நெய்யை உருக்கி வச்சுட்டு தான் யூஸ் பண்ண முடியும். இவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நாம் கடலை மாவு வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவு வறுக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கடலை மாவு இதில் சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை மாவுடைய நிறம் மாறக்கூடாது, நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் இந்த மாவை நல்லா வறுத்துட்டேங்க. மாவுடைய நிறம் மாறலை பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம எப்படி மாவை சேர்த்தோமோ அதே கலரில் தான் மாவு இருக்கணும். கடலை மாவு நல்லா வாசனை வர அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போ பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். கடலை மாவை வறுத்துட்டு நான் நல்லா ஆற விட்டுட்டேங்க. நம்ம சூடாக இருக்கும் பொழுது நெய் சேர்த்தோம்னா பொறி பொறியாக கிளம்பிடும். நமக்கு சாஃப்டான மைசூர் பாக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடுங்க. நெய்யும் சூடு இருக்கக்கூடாது. நெய் நான் ஃபஸ்ட்டே உருக்கிட்டேன், அதனால் சூடு இல்லை. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு நெய்யை உருக்கி வச்சுருக்காங்க. தேவையான நெய் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லிக்விடாக கலந்து வச்சுக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்த கடலை மாவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லிக்விடாக இருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். மீதம் எனக்கு இவ்வளவு நெய் இருக்குதுங்க. இதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. ஏற்கனவே கடலை மாவு வறுத்த பேனு தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன் 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு நெய். இது தாங்க இதுக்கு மெஷர்மெண்ட்டு. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு கொதிச்சுட்டு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டாலே இந்த மாதிரி நல்லா பொங்கி வருங்க. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி பாகை தொட்டுட்டு 2 விரலில் வச்சு பாருங்கள். பாருங்கள், கம்பி மாதிரி இழுத்துட்டு வருது பாருங்கள். இதுதான் கம்பி பதம். நடுவில் கம்பி மாதிரி நிற்கிது பாருங்கள். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். நீங்கள் அப்படியே கூட மாவு போட்டு கலக்கலாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் செய்ய வராது. இது மாதிரி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சர்க்கரை பாகோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. பதம் வந்த பிறகு தீயை குறைச்சிடணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், சேர்த்து விட்ட கடலை மாவு இப்போ நல்லா சர்க்கரை பாகோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்து தான் கடலை மாவு கரைச்சோம். மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த நெய்யை இந்த கடலை மாவு நல்லா உறிஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். நான் எடுத்த 1.5 கப்பு நெய் எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துட்டேங்க. ஏற்கனவே நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்தோம். மீதி இருக்கிற நெய்யை நான் 2 தடவை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் பதம். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் சுழண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கணும். உங்களுக்கு நெய் வேண்டானா பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் பிளேட்டில் ஏற்கனவே நெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் அதில் மாற்றி விட்டுறேன். மாற்றிட்டு இதை லெவல் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டாலே போதும். அதுவே செட் ஆகிடும். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். மைசூர் பாக்கை பிளேட்டுக்கு மாற்றி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய டப்பா எடுத்துக்கோங்க. இல்லை நெய் தடவிட்டு வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரே லெவல் ஆகிடும். இப்போ லைட்டாக நம்ம கோடு போட்டு விட்டுறலாம். அப்போ தான் நம்ம பிளேட்லேருந்து எடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். நான் முனைக்கத்தி வச்சு தான் லைஸாக கட் பண்ண போகிறேன். பாருங்கள், கத்தி எவ்வளோ சாஃப்டாக இறங்குது. ஃபுல்லாக நம்ம நெய்யிலே செஞ்சதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃபுல்லாக இதே மாதிரி கோடு போட்டு விட்டுறலாம்.
நான் கத்தியில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் சூடு ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பீஸ் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மைசூர் பாக்கு பீசஸ் எல்லாமே பாருங்கள் அழகாக கட்டாகி வந்துருச்சு. நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. மாற்றி விட்ட உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சதுனால ஒவ்வொரு பீசஸும் அழகாக கழண்டு வந்துருச்சு. நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி வந்துருச்சுங்க. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. அப்படி உடைச்ச உடனே பீஸ் உடையுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக்கு இது. நம்ம ஃபுல்லாக நெய்லேயே செஞ்சுருக்கோங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சாஃப்டான நெய் ததும்பக்கூடிய மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வாயில் வச்ச உடனே சட்டுன்னு கரையுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த மைசூர் பாக்கை ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி மைசூர் பாக்கை இந்த தீபாவளிக்கு செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரொம்பவே சாஃப்டான மைசூர் பாக். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த மைசூர் பாக்கை ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. அந்த கிவ்அவேல எப்படி கலந்துக்கிறது அதுக்கான டீட்டெயில்ஸாக ஏற்கனவே நாங்கள் வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாரும் கிவ்அவேல கலந்துக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.